வெல்கம் டு அரசியல் திரைட்டாக்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஆப்பு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இது படத்தோட பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். கதைகளமோ வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி தான் நானும் நம்பி படத்தை பார்த்தேன். அந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய கடைசியில் பார்ப்போம். இந்த படம் எதை வச்சு மையப்படுத்தி இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருமே செல்ஃபோனில் ஆப்புகளை யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த ஆப்லேயே கடைசி வரைக்கும் கதாநாயகன் தன்னுடைய காலத்தையும் கட்சியும் ஓட்டிக்கே இருக்காப்புல. அதுதான் இந்த படத்தோட கதை. கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் மனசபையில்கிட்டே பேசவே மாட்டாப்புல. அவர் யார்கிட்ட பேசுகிறார் அப்படின்னா, கதாநாயகி வளர்க்குற செல்ல பிராணியான அந்த நாய்கிட்ட கொஞ்சி பேசி விளையாடுறாரு. அதுக்கப்புறமா கையிலேயே வச்சுருக்கிற அந்த சாம்சங்கு ஃப்ளிப்பு ஃபோனு அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா 4 பேர் அந்த கட்சிக்கு அவர் கூடவே இருக்கிற ஒரு 4 பேர் கூட பேசிக்கே இருக்கார். அந்த 4 பேர்கிட்ட அவர் எப்போ பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு, எந்த நேரத்தில் பேசுகிறாரு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது படம் முழுக்கவே ஒரு சஸ்பென்ஸ் கலந்த ஒரு சீனாகவே இருக்குது. நமக்கும் பார்க்குற முடியவும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 4 பேர் பேசிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்க பேசுகிற பேச்சு தான் நமக்கு ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன்னா இந்த 4 பேர் வெளியே வந்து ஒரே தேஞ்ச ரெக்கார்டியே தேய்ச்சிக்கே இருக்காங்க. எங்கள் தலைவர் எப்படி தெரியுமா, எங்கள் தலைவர் எப்படி தெரியுமா, எங்கள் தலைவர் அப்படி, எங்கள் தலைவர் இப்படி, ஜூலையில் குதிக்கிறாரு, ஆகஸ்ட்டில் பிறகுறாரு, செப்டம்பரில் மிதக்கிறாரு, இப்படியே பேசிக்கிருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் தலைவர் உட்காந்தா உச்சமா, நடந்தா தேர், படுத்தா இடி, சைடுக்காக உட்காந்தானா பூகம்பம், குப்புறப்படுத்தாருனா சுனாமி, இப்படியே பேசிக்கிருக்காங்க. சரி, ஏதாவது ஆக்ஷன் சீன் வரும் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம். தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய 2 சம்பவம் நடக்குது. ஆனால் கூட இந்த 2 சம்பவத்தை பற்றியும் இந்த கதாநாயகன் படத்தில் வர மாதிரி கையை முறுக்கிக்கிட்டு கட்டவரில் தூக்கி ஆள்காட்டு வரல தேய்ச்சிக்கிட்டு அடிப்பார் அப்படின்னு பார்த்தா ஐ லவ் யூ டூ அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இன்டர்வல் வரைக்கும் தேய்ன்னு தேய்ச்சாலும் இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு ஆப்பை கதாநாயகன் ரிலீஸ் பண்ணுறாரு. இங்கேருந்து தான் படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆப் மூலிமா நாங்கள் வந்து வினாடிக்கு 18,000 பேர் சேர்த்துட்டோம் அப்படின்னு பெருமை பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் வீடியோ போட்டோம், 1 லட்சம் வியூஸ் போயிடுச்சு, 1 மணி நேரத்தில் 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதை பெருமை பேசிக்கிருக்காங்க. இதில் என்னடா இது ட்விஸ்ட்டு அப்படின்னா, நாங்கள் இப்போ ஆப்பு செஞ்சு 2 கோடி பேர் நாங்கள் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. இங்கே தான் ஒரு மர்மமாக இருக்குது இந்த படத்தில். ஏற்கனவே ஆளுங்கட்சி 1.5 கோடி நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க. எதிர்கட்சி எங்கிட்டையும் 1.5 கோடி இருக்குது அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க. இது இல்லாமல் இந்த மாமல்லம் கட்சி அவங்களும் எங்கிட்ட 1.5 கோடி இருக்குது அப்படின்னு அவங்க காட்டுறாங்க. இவங்களாம் பாரம்பரியமான கட்சி, அதனால் இவங்க காட்டுறது ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும், இது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற சில கட்சிகளோட அந்த எண்ணிக்கையெல்லாம் சேர்க்கும்போது ஒரு 1.5 கோடின்னு வச்சுக்கிட்டா கூட மொத்தமாக 6 கோடி போயிடுது. இது இல்லாமல் இவங்க கணக்குப்படி சாத்தா 2 கோடி, அப்போ 8 கோடி ஆயிடுது. மொத்தமே தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் பட்டியல் 6.5 கோடி தான். அப்படி இப்படின்னு பார்த்தா ஓட்டு இல்லாத ஆளுங்களே சேர்த்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கூட தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 7.5 கோடி தான். அப்போ மீதி 1/2 கோடி எங்கே? ஒருவேளை நைஜீரியா, பாகிஸ்தான், வெஸ்ட் பெங்கால், இலங்கை அப்படின்னு பக்கத்து நாடுக்கெல்லாம் போய் உறுப்பினர் சேர்க்குறாங்களோ அப்படின்னு கதைகளும் பல நாடை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அடுத்த இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இந்த இடத்துல இருக்குது. அது என்னென்னா, புதுசாக ஆப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார்ல, இதில் உறுப்பினர் சேர்க்குறோன்னு சொன்னார்ல, ஓடிபிலாம் வேணாம், உங்கள் தகவல் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பியும் இங்கே இருக்கிற அணில் கூட்டம் எல்லாம் சேர்ந்து போயிடுச்சு. இந்த ஆப்பை தயாரித்தது யார் அப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலியமாகவே தயாரிச்சிருக்கலாம். இல்லைனா இவர் கூடவே லாட்ரி அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் சேர்ந்துருக்காப்புல, அவர் பேரில் கூட ஏதாவது சேர்ந்துருக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் கொடுத்து இந்த ஆப்பை செஞ்சுருக்கலாம். இவங்க யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, பூக்கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர்கிட்ட இந்த நிறுவனத்தை கொடுத்து இந்த ஆப்பையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்போட அபவுட்டில் போய் பார்த்தா சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்குது. சரி, இது யார் அப்படின்னு போய் பார்த்தா சுப்பிரமணியம் முத்துசாமி அப்படிங்கிறவர். இவர் பூக்கட்சி சார்பாக திருச்சி மணச்சநல்லூரில் 2011 ஆண்டு வேட்பாளராக போட்டிட்டு இருக்கிறாரு. 2015லையுமே இவர் இந்த இலக்கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி பிரமுகரை எதிர்த்து இவர் போட்டிட்டு தோற்று போயிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. இவங்க இந்த ஆப்புக்கு, இந்த நிறுவனத்துக்கு 2 பேர் ஓனராக இருக்கிறாங்க.
அவங்க இன்னொருத்தர் பேர் நிர்மலா சுப்பிரமணியம். இவங்க 2 பேர் தான் இந்த ஆப்பு ஓனராக இருக்கிறாங்க. இப்போ என்ன நமக்கு சந்தேகம் வருதுன்னா, தலைவர் நம்மளுடைய தகவல்லாம் சேர்த்துக்கிறாரு, தலைவர் இனிமேல் நம்ம எல்லாத்தையும் பார்ப்பாரு, தலைவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, லாக் ஆஃப் டைமு, அப்புறம் நிர்வாகிகள் பட்டியல், தொண்டர்கள் பட்டியல் எல்லாத்தையுமே இனிமேல் தலைவரோட உள்ளங்கையில் இருக்கு அப்படி இப்படின்னு இந்த ஆப் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் இந்த ஓடிபி அது கேட்காதுன்னாங்க. பார்த்தா ஓப்பன் பண்ணாலே ஓடிபி தான் கேட்குது. அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி நம்பர் கேட்குது. அதுக்கப்புறம் உங்கள் புகைப்படம் கேட்குது. புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புகைப்படம் கொடுக்கலாம், சின்ன வயசு ஃபோட்டோ, பெரிய வயசு ஃபோட்டோ, இல்லை வேறு யாரை ஃபோட்டோ கூட கொடுத்துக்கலாம். ஓகே பண்ணி அது வந்து வச்சிருது. சரி, இதுக்கப்புறமா இந்த ஆப்பில் கம்யூனிகேஷன் ஏதாவது இருக்கும் அப்படி இப்படின்னு உள்ளே போய் பார்த்தா 3 ஆப்ஷன் தான். 3 ஆப்ஷன் தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஒன்று, உன் ஐடி கார்டு வாட்ஸ்அப்பில் வேணுமா, நீ என் கூட சேர்ந்து வேலை செய்ய விரும்புறியா, 3வது என் வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துரு, அவ்வளோதான். நம்ம தரவுலாம் யார்கிட்ட கொடுத்துருக்கோம், அது யார் பார்க்குறா, இப்போ ஒரு வேளை எனக்கு இவங்க கொள்கை பிடிக்கல, இந்த கட்சி விட்டு வெளியேறேன் அப்படின்னா உறுப்பினர் பதிவை டெலீட் பண்ணிக்கிற ஆப்ஷனு நம்மக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்போலாம் கிடையாது. 3 ஆப்ஷன் தான். ஒன்று உள்ளே போய் விழுந்துட்டேன் அப்படின்னா அவங்களாம் முடிவு பண்ணுறது தான். இதுதான் இந்த நிலமை. ஆனால் இந்த ஓனர் யார், பூக்கட்சி. அப்போ இந்த தகவல்லாம் யார்கிட்ட இருக்கும், பூக்கட்சிக்கிட்ட. அப்போ இதை நம்பி சேர்ந்த மக்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கு அரோகரா தான் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் கிளைமேக்ஸில் நடக்குது. உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, போயும் பூக்கட்சிக்கு போய் ஆளை சேர்த்துருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியும் வர தொடங்குது. இன்னொரு பக்கம், ஏன் தலைவர் பூக்கட்சிக்காக போய் நம்ம ஆள் சேர்க்குறாரு, அதுக்கு பூக்கட்சியை அவங்க வேலையை போய் பார்த்துருக்கலாமே, பூக்கட்சியை எங்கள் கட்சியில் சேருங்கன்னு அந்த ஆப்பையை கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு மக்கள்லாம் கேட்குறாங்க. இங்கே தான் கதாநாயகன் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாரு. பூக்கட்சியை நேரடியாக வீட்டுக்கு போய் உறுப்பினர் சேர்த்தா அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு சோறு வேணால் போடுறோம், ஓட்டு போடலன்னு பச்சையை சொல்லியிருக்கிறாங்க போல். அதனால் அவங்க உதவி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைவர் அவங்க பேரில் அவங்க கம்பெனியிலேருந்து ஒரு ஆப்பை வாங்கி அதை இவர் பேருக்கு மாற்றி இவர் ஆள் சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கு தெளிவான விளக்கம் அவர் பார்ட் 2ல் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் இப்படி ஏன் பண்ணணும் அப்படின்னு பல கேள்விகள் வருது. எல்லா கட்சியுமே எல்லா நிறுவனமே ஆப் வச்சுக்கிறாங்க, எல்லாமே தனித்தனியாக ப்ரைவேட்டில் கொடுக்குறாங்க. கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு ஆள்கிட்டயே போய் ஒட்டுமொத்த தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரோட பட்டியலையும் தகவலையும் தூக்கிட்டு போய் கொடுத்துருக்குறாங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு ஓப்பன் எண்டட் கிளைமேக்ஸாகவே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. பார்ட் 2ல் இதுக்கு விளக்கம் வருதா, இந்த பேப்பை க்ளோஸ் பண்ணுறாங்களா, இல்லை கட்சியை கலைச்சிடுறாங்களா, மாமியார் சொன்ன மாதிரி கனவுல வந்து சொன்னாங்க அப்படின்னு கலைச்சிடுறாரா, இல்லை என்ன ஏதுங்கிறலாம் பார்ட் 2ல் நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.